ரொம்ப விரிவாக நேற்று பழனிசாமி பேசினார். டிஜிபியை ரெகுலர் டிஜிபியை நியமிக்கிறதுக்கு கூட துப்பில்லாத அரசாங்கத்தை தான் ஸ்டாலின் நடந்துக்கிட்டு இருக்காரு. இதனால தான் உங்களை பொம்மை முதல்வர்னு சொல்கிறோம். நீங்கள் பொம்மை முதல்வர் என்பதை நாள்தோறும் நிரூபித்து கொண்டிருக்கிறீர்கள் என்பதை சொல்கிறாரு. கிட்டத்தட்ட 3 மாதமாக இந்த டிஜிபி பதவி நியமன விமர்சனத்திற்கு உள்ளாகி கொண்டிருக்கிறதா? இன்னையா கஷ்டம் உங்களுக்கு இதை போடுறதில்ல? எதுக்கு அப்படி எதிர்கட்சி வாயில் விழுந்துகிட்டு இருக்கீங்க? யாருக்காக இதை பண்ணுறீங்க? எதிர்கட்சி வாயில் விழுகிறதுன்றதை தாண்டி இன்னைக்கு சமூகத்தில் நடக்கிற பிரச்சனைகளோட இம்பேக்ட் இதனால இருக்குல்ல சார். இப்போ ரெகுலர் டிஜிபி இருந்தால் அவர்கிட்ட கேள்வி கேட்போம்ல. உங்களை போலவே இன்னொரு பொம்மை டிஜிபியை போட்டு வச்சுருக்கிறீங்க. அப்படி பொம்மை டிஜிபியை வைக்க வேண்டிய கட்டாயம் என்ன இருக்கிறது உங்களுக்கு? என்ன அழுத்தம்? ஒரு சட்டம் இருக்குது. நம்ம ரொம்ப அழகாக பேசினார் எடப்பாடி. ஒரு சட்டத்தை பின்பற்றலைன்னா நீங்களாம் என்ன அரசாங்கம்னு கேட்குறாரு. ஒரு சட்டம் இருக்குல்ல, இப்படி தான் டிஜிபி அப்பாயின்ட் பண்ணணும், ஒரு சட்டம் இருக்குது. அந்த சட்டத்தை பின்பற்றிட்டு போகிறதுல உங்களுக்கு என்னங்க பிரச்சனை? அரசாங்கமே சட்டத்தை பின்பற்றலைன்னா அப்புறம் ஜனங்க எப்படிங்க பின்பற்றுவாங்க? நீங்கள் சட்டத்தை ஃபாலோ பண்ணுறீங்களா? அப்போ பொதுமக்கள் சட்டத்தை ஃபாலோ பண்ணணும்னு எப்படி எதிர்பார்க்குறீங்க? ஒரு ஏஜென்சி ஒரு புகார் அளிக்குது. அந்த புகார் வந்துச்சுன்னா சட்டப்பூர்வமாக நீங்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும். 2 நேர்வுகளில் இது போன்ற புகார்களை இந்த பொம்மை டிஜிபி கீழே போட்டு உட்காந்துக்கிட்டு தானே இருக்காரு. ரெகுலர் டிஜிபி இருந்தால் அப்படி இருந்திருப்பாரா? அப்போது இது போல் புகார்கள் உங்களுக்கு வந்தால், அமலாக்கத்துறையிடமிருந்து புகார்கள் வந்தால் அதன் மீது நடவடிக்கை எடுக்காமல் இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நீங்கள் இந்த பொம்மை டிஜிபியை வைத்திருக்கிறீர்கள்.